Good morning, students. Chapter 2 complex number exercise 2.5 6th sum சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பழைய கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டினை இப்போ நான் நடத்துகிறேன். இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிங்க பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் modulus of z is equal to 2, show that 8 less than or equal to modulus of z plus 6 plus 8i less than or equal to 12 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இதோட 6 plus 8iயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இந்த 6 plus 8i இதுக்கு நான் மாடுலஸ் போட போகிறேன். மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுவோம் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், அதுக்கு ரூட் எடுக்கணும். இதான மாடுலஸ். ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அதுக்கு ரூட் எடுக்கணும். இதுதான் மாடுலஸ். ஈக்குவல் டு 64 + 36னா 100, அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னாக்கா 10. இப்போ மாடுலஸ் ஆஃப் 6 + 8iயோட வேல்யூ தேவைப்படுதுங்கிறதுனால கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த சம்முக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z1 + z2 இஸ் greater than or equal to modulus of z1 minus modulus of z2. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா modulus of z1 + z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2 அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபார்முலாவை இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு இதை எடுத்துக்கிறேன். இருக்குல்ல மாடுலஸ், அதை எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z + 6 + 8i இதுக்கு இந்த ஃபஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது கூட கம்பேர் பண்ணுங்களேன். மாடுலஸ் z1 தான் z2 தான் இந்த 6 + 8i. இதை z1னும் இதை z2னும் எடுத்துக்கணும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஸ் greater than or equal to modulus of z1ங்கிறது என்ன? z மைனஸ் z2ங்கிறது இது அப்படியே modulus of 6 + 8i. இந்த மாடுலஸ்க்கு தனித்தனியாக மாடுலஸ், அதுக்கு ஹோல் மாடுலஸ். இப்போ இந்த வேல்யூ greater than or equal to இந்த வேல்யூ நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருப்பானேங்க. இதுக்கு இந்த வேல்யூ greater than or equal to, பட் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக உள்ள வேல்யூ போட போகிறேன். மாடுலஸ் ஆஃப் z அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 6 + 8i இதை கண்டுபிடிச்சிருக்கோம் 10 equal to 2 - 10 -8 அதுக்கு மாடுலஸ். ஆன்சர் 8. அப்போ இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 8, பட் இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ greater than or equal to. ஸோ மாடுலஸ் ஆஃப் z + 6 + 8i is greater than or equal to 8. ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதே மாடுலஸ் எடுத்துங்க. மாடுலஸ் ஆஃப் z + 6 + 8i இந்த ஃபார்முலா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1. மாடுலஸ் ஆஃப் z1ங்கிறது என்ன? z ப்ளஸ் z2ங்கிறது என்ன? மாடுலஸ் ஆஃப் 6 + 8i. பாருங்க, இப்போ இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு, பட் நான் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக உள்ள வேல்யூ போட போகிறேன். மாடுலஸ் ஆஃப் z-ஓட வேல்யூ என்னது? 2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 6 + 8iயோட வேல்யூ 10. 2 + 10 12. இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 12, ஆனால் இந்த வேல்யூ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 12. இப்போ மாடுலஸ் ஆஃப் z + 6 + 8i is less than or equal to 12. Equation number 2. From equation 1 and 2, 1 2 கம்பேர் பண்ணுங்களேன்.
8 விட இது அதிகம். ஸோ 8 less than or equal to modulus of z plus 6 plus 8i. 8 விட இது பெரிய வேல்யூ. ஸோ 8 விட இது பெரிய வேல்யூ. ஆனால் ரெண்டு என்ன சொல்லுது பாருங்க, ரெண்டாவது ஈக்குவேஷன் இதை விட இது பெரிய வேல்யூன்னு சொல்லுது. ஸோ இதனுடைய பெரிய வேல்யூ 8 less than or equal to இது. அப்போ இந்த வேல்யூ less than or equal to 12. எத்தனை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? அவ்வளோதான், ப்ரூஃப் பண்ணிடுச்சு. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. நமக்கு இது தெரியலையோ? இங்கே எழுதுறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, 1 2 கம்பேர் பண்ணிங்கன்னாக்கா 8 less than or equal to, இதோட இது பெரிய வேல்யூ இல்லையா, less than or equal to modulus of z plus 6 plus 8i. இப்போ இந்த வேல்யூவோட less than or equal to 12. இதுதான் நம்ம பண்ணணும். ரைட், இந்த சம்ம கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, அதை எழுதியிருப்பீங்க, அதுவும் இருக்கட்டும். சப்போஸ் கொஸ்டினை மாற்றி கேட்டாக்கா அதையும் கேட்கலாம். இப்போ அதையும் வச்சுக்கோங்க, இந்த சம்மையும் வச்சுக்கோங்க. ஓகேவா?